வெல்கம் டு அபீஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கவனி அரிசி வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு அரிசியை நைட்டே ஊற வச்சிடணும். குறைஞ்சது 8 மணி நேரம் ஊறினாதான் இது ஈஸியா வெந்து வரும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் கவனி அரிசி எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஊற வைக்கும் போதே ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிட்டு டைரெக்டாக நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஏன்னா இந்த தண்ணியில் தான் அந்த அரிசியோட கலர் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அதனால் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ கவனி அரிசி நல்லா ஊறிடுச்சு, வேக வச்சிடலாம். அதுக்கு குக்கரில் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் கவனி அரிசிக்கு 5 கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நான் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து தான் 5 கப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி ஊற வச்சது பத்தலைன்னா நார்மல் தண்ணியும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஓவராலாக 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி நல்லா ஹையில் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் வந்து ஒரு 7-8 விசில், மொத்தமாக ஒரு 15 விசில் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அரிசியை நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு அரிசியை எடுத்து அமுக்கி பாருங்கள். நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. அதே மாதிரி தண்ணி அளவும் கரெக்டாக ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப தண்ணி எக்ஸஸாகவும் இருக்காது. அரிசி நல்லா வெந்திருக்கணும், குலைவாகவே வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம இனிப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரிசி கண்டிப்பாக வேகாது. உங்களுக்கு அப்படி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி ஊற்றி இன்னும் கூட ஒரு 2-3 விசில் வச்சிங்கன்னா அரிசி நல்லா வெந்துடும். நம்ம நெய் சேர்த்ததுனால இந்த குக்கர் இத்தனை விசில் வந்ததுக்கும் கொஞ்சம் கூட வெளியில் செதறாமல் கலர் எதுவும் வெளியில் வராமல் இருக்குது. அதனால் நெய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. குக்கரை கழுவுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் கூட இருந்தால் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் உடனே கரிஞ்சு போயிடும். தேங்காய் நல்லா வாசம் வந்து லேசாக கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். இதுக்கு சரிக்கு சரி சர்க்கரை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் அரிசிக்கு 1 கப் சர்க்கரையே சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை கரையணும்லாம் தேவையில்லை. லேசாக இந்த தேங்காயோட நல்லா சேர்ந்து பைண்ட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காயும் சர்க்கரையும் நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அரிசி இது கூடவே சேர்த்துடலாம். சர்க்கரை உருக உருக கொஞ்சம் லூசன் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் போக போக அப்படியே திக்காயிடும். சர்க்கரை உருகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கை விடாமல் கிண்டி விட்ருங்க. இது கொஞ்சம் கூட அடி பிடிக்காத அளவுக்கு விடாமல் கிண்டிடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா இலகி லூசன் ஆகிடுச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான கவனி அரிசி ரெடி ஆயிடுச்சு. இதுல தேங்காய் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.